வந்துட்டு டான்ஸ் பார்ட்டியில் வந்துட்டு பாட்டு பாடிட்டு இருக்கா. நான் ரெடிதான் வரவா அண்ணன், நான் இறங்கி வரவா, திருக்கோட்டுக்கு சிங்கத்துக்கு சீனாதப்பா, ஏற்காடு வெள்ளத்துக்கு மாறாதப்பா. நான் எங்க பார்த்தீங்கன்னா ஜிராஃபி பண்ண வந்துட்டு சோஃபியா வந்துட்டு ஷூட் பண்ணிடுறா. இங்கே வந்துட்டு ஒரு பார்த்து வந்துட்டு ஃப்ராங்க்லின் வந்துட்டு கால் பண்ண, ஃப்ராங்க்லின் எங்கே இருக்க சொல்லு, ஃப்ராங்க்லின் உன்னோட சோஃபியா மர்ம முறையில் எனக்கு கிடக்க, நீ சீக்கிரமாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட. சார் யாரும் பிரச்சனை இருக்கக்கூடாது, பிரச்சனை வந்துச்சு சார், நம்ம சோஃபியா யாரோ கொலை பண்ணிட்டாங்க. என்ன சொல்கிற ஃப்ராங்க்லின்? ஆமாம் சார், இப்போ நம்ம என்ன பண்ணுறது ஃப்ராங்க்லின்? நீ 2 hours கழிச்சு வா. அதுக்கப்புறம் நான் டைம் மிஷின் ஒன்று ரெடி பண்ணி வைக்கிறேன் சரியா? நீ ஒன்றும் படுத்தப்படாது, ஏன்னா 10 நிமிஷம் டைம் இருக்கும் சரியா? நீ ஒன்றும் கவலைப்பட, ஒரு ஃப்ரெண்டை காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுன்னு வந்துட்டு ஓடிடுறா. 2 hours later 2 hours ஆயிடுச்சு, நானும் டைம் மிஷின் ரெடியா. சிங்கர் சார் டைம் மிஷின் ரெடி ஆயிடுச்சு. நீ தான் கொஞ்சோண்டு லேட்டாக வந்துட்ட, ஆனால் பரவாயில்ல, இந்த டைமுக்கு நீ சரியாக தான் சார். சரி டைம் மிஷின் எங்கே இருக்குது? அது வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட தான் இருக்குது. இதோ இதுதானா? இன்ஸ்பெக்டர் வச்சுட்டு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். சரி, அதை எடுத்துக்கோ. சார் ஏன்னா எத்தனை நிமிஷம் டைம்? 10 நிமிஷம் டைம். அப்போட 10 நிமிஷமா? ஓகே சார். சரி, நீ தாராளமாக அதை எடுத்துகிட்டு போகலாம். ஓகே அப்படின்னு வந்துட்டு இன்ஸ்பெக்டர் வந்துட்டு சொன்னோடனே ஃப்ராங்க்லின் வந்துட்டு அது குடுகுடுன்னு வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு போகிறான். அதுக்கப்புறம் வந்துட்டு சோஃபியாவோட டான்ஸ் கிளாஸ் வந்துட்டு சும்மா ஆடியன்ஸ் மாதிரி கிளாப் தட்டிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கே சொல்கிறான் கண்டுபிடிச்சிட்றான். அந்த பில்டிங்கும் ஏதோ கன் வச்சுட்டு இருக்க மாதிரி தெரியுது. அப்போ நான் அதான் நினைக்கிறேன், டேய் இருடா வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடு ஹை ஸ்பீடில் வந்துட்டு வரான். இவன் வந்துட்டு சோஃபியா எங்கே இருக்கானே தெரியாமல் அதுக்கு ஃப்ராங்க்லின் வந்துட்டு சுட்டா ஃப்ராங்க்லின்னு வந்துட்டு ஸ்டார்டிங் பிளேஸ்லேயே வந்துட்டு இருக்கான். ஐயோ தெரியாமல் ஸ்டார்டிங் பிளேஸ்க்கு மறுபடி வந்துட்டான்னு டைம் வச்சுக்க என்ன ஆயிரப்போகுது சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த ஜிராஃபி மண்டையை வந்துட்டு சுட்டுறான். எப்படியோ சுட்டாச்சு. ஃப்ராங்க்லின் நல்லா இருக்கியாடா? டேய் ஃப்ராங்க்லின் வாடா, டேய் வா டான்ஸர். நீ ஒன்று டைம் மிஷினுக்கு போ. என்ன சொல்கிற டைம் மிஷினா? ஆமாம், உனக்கு நடந்தா உனக்கு ரொம்ப ஆபத்து, சீக்கிரமா போ. என்ன சொல்கிற? ஆமாம் உடனே நீ போ. சரி வெயிட் பண்ணு, நான் போயிடுறேன். இதான் டைம் மிஷினா? இப்போ வந்துட்டு ஃப்ராங்க்லின் வந்துட்டு அவனோட பாஸ் வந்துட்டு தேடி வந்துட்டு போகிறான். அந்த பாஸ் இங்கே தான் எங்கேயாவது இருக்கும். எங்கே இருப்பான்னு வேறு எனக்கும் தெரியல, ஏன்னா பில்டிங் மேலே நின்னாலே எனக்கு தெரிஞ்சிச்சு இங்கே இருப்பான்னு. அடைச்ச என்னடா அது? ஐயோ போச்சு. ஃப்ராங்க்லினால் என்னால் கண்டே பிடிக்க முடியாது. அவன் வந்தாலும் என்ன அவன் பார்க்கவே முடியாது. பாஸ் எப்படி பாஸ் சொல்கிறீங்க? ஏன்னா நாம் தான் மலை உச்சியில் இருக்கிறோமே. மலை உச்சியில் இல்லை பாஸ், இப்போ அவன் நம்மளை தேடிட்டு வந்துட்டு இருக்கான். அவன் தேடிட்டு வந்து நம்மக்கிட்ட நிறைய ஆயுதம் வருது சார். அவங்ககிட்ட ராக்கெட் லான்ச்சர்லாம் இருக்குது. ஆமாம் சார், இன்னும் அது முடியும்னு நினைக்கிறேன். சரி நான் போய் காவல் கேட்குறேன். அது பண்ணு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ராங்க்லின் வந்துட்டு அவங்க குரங்கு மாமா இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு போய் சுட்டுறான். சுட்டுட்டா. ஓகே, இப்போ வந்துட்டு ஃப்ராங்க்லின் வந்துட்டு அந்த மண்டைக்கூட தேடிட்டு வந்துட்டு போயிட்டுருக்கான். அந்த மண்டைக்கூட இங்கே தான் எங்கேயாவது இருக்கணும். அந்த மண்டைக்கூட இங்கே தான் எங்கேயாவது இருக்கும். நீ தான் நான் மண்டைக்கூட இப்போ பாடுறா. டேய் வரேன்டா, சுடுறேன்டா பாடுறா. ஃப்ராங்க்லின் எது இருந்தாலும் பேசியே தீர்த்துக்கலாம். ஜெயிலில் அவனை போட்டுடலாம். என்னது ஜெயிலில் போட்டுமா? இப்போ பாடுற சுடுற பாரா. என்ன பண்ணுற? சார் ப்ளீஸ் சார் ஜெயிலில் மட்டும் போட்டுறாதீங்க சார். ஜெயிலில் மட்டும் போட்டுறாதீங்க சார், உங்களுக்கு எஞ்சி கேட்குறேன் சார். ஏன்டா இவ்வளோ பண்ணிட்டு ஜெயிலில் வர போட வேணாமா சார்? அப்போனா எங்கள் பசங்க அவங்களும் ஒன்றும் தப்பு பண்ணல, நீ தானே தப்பு பண்ணியிருக்க. உனக்கு ஜெயிலில் போய் கறி சொல்லி தின்னுடா சார். ப்ளீஸ் விட்டுருங்க சார். டேய் லூசு பிடிச்ச கருமே போடா. டேய் இனிமே நீ யார் கேட்டாலும் நீ தப்பிக்க முடியாதுடா. போய் ஜெயிலில் போய் உட்காடுறா. நான் ஒரு நாள் வந்து இந்த ஜெயிலில் இருந்தாச்சு மறுபடியும் இந்த வேலையை பண்ண வேண்டாம். என்கிட்ட எழுத்து பேசுறியா? போடா ஜெயிலுக்கு.
நான் மறுபடியும் திருப்பி வருவேன். இது எல்லாத்தையும் பழி வாங்க வருவேன்டா நான். அதை விட நாங்கள் பழி வாங்குவோம்டா. நீங்கள் மொத்தம் 3 பேர் தான். இப்படி பண்ணிட்டீங்களே சார், இனிமே நான் உங்களை வச்சுக்கேன் சார். கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க கைஸ். டாடா, குட் பை. அதுக்கப்புறம் கமெண்ட் நாளைக்கு என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் சோஃபியாவுக்கும் ஃப்ராங்க்லினுக்கும் வந்துட்டு லைக் பண்ணுங்கள். ஃப்ராங்க்லின் பண்ணது கரெக்டாக அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க.